Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷனில் 3.3 சென்ட் இடமைப்பில் 2 BHK வீடு பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வீடை பற்றி தாங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் சொந்தமாக்கிக்குங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறதுல 100% பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டைட்டில் பார்த்தா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுதுங்க. இந்த வீடியோட டைட்டில் சொன்னது மிகப்பெரிய உண்மை தாங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை தான். அதுக்கான ரகசியத்தை இந்த வீடியோட லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இந்த வீட்டோட இடமைப்பை பற்றி பார்க்கும்பொழுது வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த வீடு. வீட்டோட நிலம் பார்த்தீங்கன்னா 3.3 சென்டில் வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட மொத்த சதுரடி பார்த்தீங்கன்னா 1060 சதுரடி வருதுங்க உங்களுக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பற்றி பார்க்கும்பொழுது வீட்டில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அழகாக போட்டிருக்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அடிக்காமல் இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டில் பெயிண்டிங் பண்ணாமல் தான் இருந்துச்சுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டில் பெயிண்டிங் பண்ண பிறகு வேறு லெவலில் இருக்குங்க வீடு. இந்த வீட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக கம்ப்ளீட் ஆகலை, வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோவை நாங்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மாடியில் தான் நிற்கிறோம். வீட்டோட மாடியில் இருந்து நம்மளோட வீட்டோட சுற்றமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்மளோட வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வீடுகள் அமைச்சிருக்கிறாங்க. நம்மளோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காற்றுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, காத்தோட்டமான இடம் தாங்க நம்மளோட இடம். நம்மளுடைய வீட்டுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆசிரியர் கல்வி பயிற்சி கல்லூரி இருக்குதுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேக்கரி அமைச்சிருக்கிறாங்க. வீட்டோட மாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்கை பற்றி பார்க்கலாம். 3 லேயர் ஒயிட் கலர் வாட்டர் டேங்க் போட்டிருக்கிறாங்க. 500 லிட்டர் வாட்டர் டேங்க். இந்த வீட்டோட கட்டிட அமைப்பு பற்றி பார்க்கும்பொழுது வீட்டோட கட்டிட அமைப்பு பார்த்தீங்கன்னா காலம் பாக்ஸில் கட்டியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே இன்னொரு ரூம் தாராளமாக எடுக்கலாம். வீட்டோட மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் சுவர் வந்துருங்க. வீட்டோட சுவருக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக 4 to 5 அடி இடம் வசதி இருக்குது. வீட்டோட காம்பவுண்ட் சுவர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல் மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க. இட வசதி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த இடத்துல. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் மற்றும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. அது போக வீட்டோட அவுட் சைட்லேயும் ஒரு இந்தியன் டாய்லெட் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. வீட்டில் போர் போட்டு நீர் மூழ்கி மோட்ரு அமைச்சிருக்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவருக்கும் வீட்டு சுவருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இடம் இருக்காது. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இடம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வீட்டை சுற்றிலும் அழகாக வரலாம், ஃப்ரீயாக நடக்கலாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா தான். கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேலை இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கார் பார்க்கிங் தாங்க பதிப்பாங்க. வீட்டோட போர்த்திக்கல் சுவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் தான் பதிச்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. போர்த்திக்கலில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஒரு கலர் LED லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர் மற்றும் சட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேக்கு மரத்தாலானது. சூப்பராக போட்டிருக்கிறாங்க.
இந்த தேக்கு மர டோரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணாமல் தான் இருக்குது. டோரில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் தான் நிற்கிறோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிரானைட் டைப் வந்து டைல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. டைலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரை எதுவும் பட்டாலும் லேசாக தெரியாதுங்க வெளியே. இந்த வீட்டோட சீலிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட சீலிங்கை நீங்கள் லைவாக பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத. சுற்றி கலர் லைட்டிங் LED லைட்டிங் கொடுத்து சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க வீட்டை. இந்த ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா 11:16 அப்படிங்கிற அளவில் வந்து இந்த ஹாலை வந்து அமைச்சிருக்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பூஜ் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மைய பகுதியில் அமைச்சிருக்கிறாங்க. பூஜ் ரூமுக்கு உள்ள மற்றும் தனி கலர் கொடுத்து பூஜ் ரூமை தெளிவாக காமிச்சிருக்காங்க. வெளியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடு ஒர்க் வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட பெட்ரூம் பற்றி பார்க்குறோம். இந்த வீட்டோட பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16:11 அப்படிங்கிற அளவில் வந்து இந்த வீட்டோட பெட்ரூம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. 2 பாத் சேனல் வந்து விட்டுருக்குறாங்க வீட்டுக்கு. இந்த வீட்டோட பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் எல் சைஸில் வந்து பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. கபோர்டு ஒர்க் வந்து நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கபோர்டுக்கு ஸ்லாப் எல்லாம் போட்டு விட்ருக்குறாங்க. இல்லை கபோர்டு மரக்கட்டையில் நீங்கள் உட்டு மட்டும் போட்டு டோர் ரெடி பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டோட பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் இந்தியன் டாய்லெட்டும் ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்க பாத்ரூம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாத்ரூம் சுவர்களில் பார்த்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்கிறாங்க. இதனால் தண்ணி எதுவும் பட்டாலும் சிவத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வாட்டர் லைனுக்கு பார்த்தீங்கன்னா தனி லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11:14 அப்படிங்கிற சைஸில் வந்து இடமைப்பு வந்து இருக்குது. இதில் கபோர்டு பார்த்தீங்கன்னா உட்டு ஒர்க் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பாத் சேனல் தான் விட்டுருக்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா காற்றோட்டமான வசதி வந்து இருக்கும். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டோட இன்வெர்டர் அமைப்பை பற்றி பார்க்கும்பொழுது வீட்டில் ஒயரிங் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் லைன் எல்லாமே கொடுத்து தான் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இன்வெர்டர் மற்றும் பேட்டரி கொண்டு வச்சு டேரெக்டாக உங்களோட யூஸுக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து நம்ம என்ட்ராகக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 11:8 அப்படிங்கிற அளவில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோட டைட்டிலை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ டைட்டில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்போட இந்த வீடு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது உண்மை தாங்க. இந்த வீடு இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் குற்றாலம் பக்கத்தில் குத்துக்கல் வலசை பகுதியில் தான் இந்த வீடு வந்து அமைச்சிருக்கிறாங்க.
இந்த வீட்டுக்கு 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படி தானே? இந்த வீட்டுக்கு முன்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்ட எஸ்பியோட கோட்ரஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ஏரியாக்குள்ளே நுழைய முடியாது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரினில் வேலை பார்க்குறீங்க, ஆனால் உங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடு வந்து செலக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% சேஃப்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க இந்த வீட்டில். இந்த வீடியோ உங்களின் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே ரூடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழே ரூடி ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.